வணக்கம் நண்பர்களே. நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த பஞ்சதந்திரா ஸ்டோரிஸில் முதல் தந்திரம், அதில் முதல் கதையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆப்பை பிடுங்கிய குரங்கு. இந்த கதையை ஏற்கனவே தங்களோட அரசன், அந்த பிங்களகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கம் தண்ணீர் குடிக்க வரும்போது ஒரு நந்தி போட்ட சவுண்டை கேட்டு தடுமாறி இருக்கும்போது கரடகன் தன்னோட சகோதரன் தமனகன் அப்படிங்கிற நரிக்கு சொல்கிற கதை தான் இது. ஸோ ஆப்பை பிடுங்கிய குரங்கு கதையில் அவங்களோட நகரத்தை அடுத்து இருக்கிற ஒரு தோப்பில் ஒரு வியாபாரி ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களும் மேஸ்திரியும் மதிய வேலையில் சாப்பிட்றதுக்காக நகரத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் தொழிலாளர்களும் மேஸ்திரியும் இல்லாத நேரத்தில் ஒரு குரங்கு கூட்டம் அந்த கோவிலுக்கு வருது. அங்கே ஒரு பெரிய மரத்தை பிளந்து அதோட பக்கத்து உச்சியில் கருவேல மரத்தால் செஞ்ச ஆப்பு ஒன்று அடித்து வச்சிருக்காரு தச்சன். கோவில் கட்டிடமும் பூர்த்தியாகாமல் இருக்குது. இந்த குரங்குகள்லாம் விருப்பம் போல் மரத்தோட உச்சி, அந்த மரத்தூள் குவியல்கள், வீட்டோட கூரைகள், அதுக்கு மேலெல்லாம் ஏறி விளையாடி ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குரங்கு அங்கேருந்த மரத்து மேலே ஏறி எவன்டா அவன் வேண்டாத இடத்துல ஆப்பு சொறி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கைகளால் அசைச்சு பிடுங்க ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே மரத்தோட இடைவெளியில் இறங்கி இருந்த அதோட விதை பைகள் எல்லாம் அந்த ஆப்பை எடுத்த உடனேயே அந்த மரம் அப்படியே ஒன்று சேர்ந்து அதோட விரைப்பைகள் அப்படியே நசுங்கி அந்த குரங்கு அப்பவே செத்து போச்சு. அதனால தான் புத்திசாலிகள் அனாவசியமான விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த நரி சொல்லுது. சிங்கம் சாப்பிட்டு மீதி இருக்கிற உணவு நமக்கு இருக்கும்போது நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கரடகன் கேட்குது. அதை கேட்டதும் தமனகன், வெறும் சாப்பாடை மட்டும் விரும்பி பெருமையான பெரிய காரியங்களை விரும்பாத நீ எப்படி பெரிய காரியங்களை செய்வ அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு உதவியும் பகைவர்களுக்கு தோல்வியையும் கொடுக்குற புத்திசாலிகள் தான் அரசனை திருப்திப்படுத்துகிறாங்க. வயிற்றை நிரப்புற வேலை யாருக்கு தான் முடியாது அப்படின்னு தமனகன் சொல்லுது. இதை கேட்ட கரடகன், நமக்கே இங்கே வேலை எதுவும் இல்லை, இதில் நாம் தலையிடுவதால் என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாட்களில் வேலை கிடைக்காம போகாது, இதை நீ கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு தமனகன் சொல்லவும் கரடகன் வேந்த முடிச்சுக்கிட்டு இருக்குது. அரசனுக்கு ஊழியம் செய்கிறதால வேலையற்றவனுக்கும் வேலை கிடைச்சிருது, ஆனால் வேலை இருந்தும் அதை செய்யாதவன் வேலை இல்லாதவனாகி போயிடுறான் அப்படின்னு தமனகன் சொல்லுது. இதை கேட்ட கரடகன், சரி நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குது. நீயே பாரு, அந்த நம்ம எஜமானனும் அவரோட பரிவாரங்களும் பயத்தால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கரடகன் கேட்குது. எடா, தெரிகிறதுக்கு அதில் என்ன இருக்குது? வெளிப்படையாக சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை மிருகம் கூட புரிஞ்சுக்கும். குதிரைகள் யானைகள் எல்லாமே தூண்டினாதான் பாரத்தை சுமக்கும். ஆனால் வாய் விட்டு சொல்லாவிட்டாலும் புத்திசாலி அவனோட யூகத்தால் மற்றவங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்குவான். அந்த இங்கிதத்தை தெரிஞ்சிக்க முடியலன்னா புத்தி இருந்து என்ன யூஸ்? அந்த முகக்குறி, அங்க அசைவு, நடை, செய்கை, பேச்சு, இதை வச்சியும் கண்களில் முகத்தில் ஏற்படுற மாறுதல்களை வச்சியும் ஒருத்தரோட உள்ளத்தில் இருக்கிறத அறிஞ்சிக்கலாம். அதனால் என்னோட புத்திசாலித்தனத்தால் இன்னைக்கே நான் எஜமானரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்கிறான் தமனகன். இதை கேட்ட கரடகன், உனக்கு வேலையே செய்ய தெரியாது, நீ எஜமானரை எப்படி கண்ட்ரோல் பண்ண போற அப்படின்னு கேட்குது. டேய், வேலைக்காரங்களோட தர்மத்தை பற்றி வியாச முனிவர் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். பலசாலிக்கு பாரம் அப்படின்னு எதுவும் கிடையாது, முயற்சி உடையவர்களுக்கு தூரம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, கல்வி கற்றுக்கிட்டவங்களுக்கு அந்நிய நாடு அப்படின்னு ஒன்றும் கிடையாது, அன்போடு பேசுகிறவங்களுக்கு அந்நியன் அப்படின்னு யாரும் கிடையாது. இதை நீ கேட்டது இல்லையா அப்படின்னு கேட்குது தமனகன். டே, உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கணும், எஜமானர் ஒருவேளை ஒன்றை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு கரடகன் சொல்லவும், நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் சமயம் சந்தர்ப்பத்தை தெரிஞ்சுதான் நான் நடந்துக்குவேன். சமய சந்தர்ப்பம் தெரியாமல் அந்த கடவுளே பேசினாலும் அவருக்கு வெகுமதி கிடைக்காதது மட்டும் இல்லாமல் வெறுப்பையும் தேடிக்குவாரு அப்படின்னு தமனகன் சொல்லுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கரடகன், சரி நீ அங்கே போய் முதல்ல என்ன பேசுவ அப்படின்னு கேட்குது. டேய், பருவ காலத்தில் பெஞ்ச மழையால் ஒரு விதையிலிருந்து மற்ற விதைகள் முளைக்கிறது மாதிரி ஒரு வார்த்தைக்கு கிடைக்கிற பதிலில் இருந்து மற்ற பேச்சுக்கள் எல்லாமே உண்டாகி வந்துடும். பொதுவாகவே அரசர்கள் வீழ்ச்சியை விரும்பாதவர்கள். அவங்களோட உத்தரவை எதிர்பார்க்காமலேயே அவங்களோட எதிரில் பேசலாம், அதுதான் நல்லவனுக்கு சிறந்த வழி, மற்றதெல்லாம் தீய வழிகள் தான் அப்படின்னு சொல்லுது தமனகன். இப்படியே பேசி கடைசியில் தமனகன் பிங்களகன் கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது முடிவாகுது. கரடகன் கடைசியா, சரி நீ அரசன்கிட்ட போகலாம், உன்னோட முயற்சி வெற்றி அடையட்டும், உன்னோட விருப்பம் நிறைவேறட்டும், ஆனால் அரசன் பக்கத்தில் இருக்கும்போது நீ கவனமாக இரு, உன்னையும் உன்னோட அதிர்ஷ்டத்தையும் நம்பி பிழைக்கிறவன் தான் நான் அப்படின்னு சொல்லுது கரடகன். அதுக்கப்புறம் கரடகனை வணங்கிக்கிட்டு
பிங்களவனை பார்க்கறதுக்கு போகுது தமனகன். தமனகன் பக்கத்தில் வரதை பார்த்த பிங்களவன் வாயில் காப்போன் கிட்ட, அமைச்சரோட பையன் தமனகன் நம்மளை பார்க்க வரான்னு நினைக்கிறேன், அவன் 2வது பிரிவை சேர்ந்தவன், அவனை உள்ளே வர விடு அப்படின்னு சொல்லுது பிங்களகன். உள்ளே வந்து தமனகன் பிங்களகனை அப்படியே கும்பிடுது. அதுக்கப்புறம் பிங்களவன் காட்டின இருக்கையில் போய் உட்காருது தமனகன். அதை பார்த்த பிங்களகன், டேய் தமனகனே சுகமாக இருக்கிறியா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சே அப்படின்னு சொல்லுது. அரசே, என்னால் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லாவிட்டாலும் தகுந்த சமயம் வரும்போது சொல்ல வேண்டியதை சொல்லிதானே ஆகணும். ஏன்னா அரசர்களுக்கு உதவாதது எதுவுமே இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அரசே, பல்ல குத்துறதுக்கும் காதை குடையிறதுக்கும் ஒரு சிறு துரும்பு உங்களுக்கு பயன்படுது. அப்படி இருக்கும்போது சொல்லும் செயலும் நிறைஞ்ச மனுஷங்க பயன்படுவதை நாம் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் பரம்பரையாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஆபத்தான நேரத்தில் கூட தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்து வருபவங்க நாங்கள். அதை தவிர எங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? ஒரு பழமொழி சொல்கிறது மாதிரி நகைகளையும் வேலையாட்களையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், நினச்சபடியெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தலையில் வைக்க வேண்டிய சூடாமணியை யாராச்சும் காலில் வச்சுக்குவாங்களா? அரசரே, என்னை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன். வேலைக்காரங்க இல்லாமல் அரசன் இல்லை, அரசன் இல்லாமல் வேலையார்களும் இல்லை. அவங்களுக்கு இடையில் ஒரு பிணைப்பு இருக்கணும். ஆனாலும் அந்த ஊழியரோட தகுதியும் முதலாளியோட குணத்தை பொறுத்து தான் இருக்குது. குதிரை, ஆயுதம், வீணை, சொல், புத்தகம், ஆண், பெண், இது எல்லாமே பயன்படுவதும் பயன்படாமல் போகிறதும் அதை உபயோகிப்பவரோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் நரிதானே அப்படின்னு நீங்கள் என்ன அலட்சியமாக கருதலாம். ஆனால் அது சரியில்லை. ஏன்னா கல்லிருந்து தங்கமும், பூச்சியிலிருந்து பட்டும், பசுவோட ரோமத்திலிருந்து புனிதமான புல்லும், சேத்திலிருந்து தாமரையும், சமுத்திரத்திலிருந்து சந்திரனும், சாணத்திலிருந்து தாமரையும், நாகத்திலிருந்து ரத்தினமும், விறகிலிருந்து நெருப்பும், பசுவோட பித்த நீர்லேருந்து ஓரோசனையும் உண்டாகுது. இது எல்லாமே அவங்களோட சிறப்புனால ரொம்ப பெருமையாக பேசப்படுதே தவிர அதுங்க எங்கேருந்து பிறந்து வந்துச்சு அப்படிங்கிறதால இல்லை. இதை கேட்டதும் பிங்களகன், அப்படிலாம் சொல்லாத, நீ நம்மோட அமைச்சரோட பையன், ரொம்ப காலமாக நம்மக்கிட்ட இருப்பவன். ரொம்ப நன்றி அரசரே. ஆனாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நண்பனே, உன் மனதில் இருக்கிறத நீ சொல்லு. அரசரே, தண்ணீர் பருக வந்த நீங்கள் ஏன் தயங்கி இங்கே நின்றுட்டீங்க? ஏன்? அதை கேட்டதும் பிங்களகனோட முகத்தில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு, அப்படி ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லுது. அரசே, சொல்ல வேண்டாம்னா நீங்கள் சொல்ல வேண்டாம். சில விஷயத்த மனைவி கிட்ட சொல்லலாம், சில விஷயத்த நண்பர்கள்கிட்ட சொல்லலாம், சில விஷயத்த குழந்தைங்கக்கிட்ட சொல்லலாம். எல்லோரும் நம்பிக்கையானவங்க தான். ஆனால் எல்லாத்தையும் எல்லோர்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை கேட்ட பிங்களகனுக்கு தமனகன் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகுது. இவன் யோக்கியனாக தான் தெரிகிறான், இவன்கிட்ட நம்மளோட மனசில் இருக்கிறத சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையான நண்பன்கிட்டையும், நல்ல குணமுள்ள வேலைக்காரன்கிட்டையும், அன்பான மனைவிக்கிட்டையும், வலிமையுள்ள முதலாளிகிட்டையும் எதையும் சொல்லலாம். அதனால் துன்பமும் குறையும் அப்படின்னு பிங்களகன் மனசுக்குள்ளே நினைக்குது. தமனகனே, ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த சத்தம் உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அரசே, கேட்குது. அதனால் என்ன? நண்பா, இந்த காட்டில் நான் இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சாச்சு, ஆனால் இப்போ இந்த காட்டில் இருந்தே நான் போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா நம்மளோட காட்டில் அபூர்வமான மிருகம் ஒன்று வந்திருக்கிறது. நாம் கேட்குறது அதோட சத்தம்தான். அந்த சத்தத்துக்கேற்ற குணமும், குணத்துக்கு தகுந்த வலிமையும் அது உடையதுன்னு நினைக்கிறேன். சத்தத்தை கேட்டு நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க? வெள்ளம் அணையையும், பிதற்றல்கள் எல்லாம் ரகசியத்தையும், பகைமை நட்பையும், வெறும் வார்த்தைகள் கோழைகளோட உணர்வையும் அழிச்சிடும் அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் கேட்டது இல்லையா? அதனால் நம்மளோட முன்னோர்கள் தேடி வச்சிருந்த இந்த பரம்பரையாக கிடச்சிருக்கிற இந்த காட்டை விட்டுட்டு போகிறது எஜமானருக்கு சரியாகாது. ஒரு காலை ஊனி மற்றொரு காலை எடுத்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர, புதிய வீட்டை தேடி அதை அடைகிறதுக்கு முன்னாடியே பழைய வீட்டை கைவிடலாகாது. அது மட்டும் இல்லை, இங்கே பலவிதமான சத்தங்கள் கேட்குது. அது வெறும் சத்தம் தானே தவிர பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உதாரணமாக இடி, புல்லாங்குழல், வீணை, மணி, தம்பட்டம், மிருதங்கம், வண்டி, கதவு, இயந்திரம் இப்படிங்கிற சத்தம் எல்லாம் கேட்குது. அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எதிரி பயங்கரமாக இருக்கும் பொழுதும், கோபமாக இருக்கும் பொழுதும் தைரியத்தை கைவிடாத அரசன் அவமானம் அடைகிறதில்ல. பிரம்மாவே பயமுறுத்தினாலும் தைரியசாலி தைரியத்தை கைவிடுறது கிடையாது. கோடை காலத்து வெயில் குட்டையைத்தான் வற்ற வைக்கும். சிந்து நதியை எப்போதுமே பெருகி ஓடிக்கொண்டே தான் இருக்கும். துன்பம் உண்டாகிற நேரத்தில் வருத்தப்படாமலும்,
நன்மை வந்தப்போ மகிழ்ச்சி அடைபவனும் போரில் நிலை கலங்காமல் இருப்பவனும் தான் உலகில் தலைவனாக இருப்பான். அத்தகைய மகனை ஒரு தாய் ரொம்ப அரிதாதான் பெற்றெடுக்கிறாங்க. அதாவது ரொம்ப ரேராக தான் அவன் பிறக்கிறான். பலவீனத்தால் தலை வணங்குபவனும் சுயமதிப்பு இல்லாதவனும் ஒரு புல்லுக்கு சமமான நிலையை தான் அடைகிறான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். வெறும் சத்தத்தை கேட்டு பயப்படக்கூடாது. இது கொழுப்பும் ஆமிசமும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு முதல்ல நினச்சேன். உள்ளே புகுந்து பார்த்தா வெறும் தோலும் மரக்குச்சிகளுமாக தான் இருக்க கண்டேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுது. அது எப்படி அப்படின்னு பிங்களகன் கேட்கவும், தமனகன் நரியும் போர் முரசும் அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு வட்டாரத்தில் நரி ஒன்று பசியால் வாடி தொண்டை வறண்டு இரை தேடி காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. காட்டோட ஒரு பக்கத்தில் அரசனோட போர்க்களத்தை பார்க்குது. அங்கே அந்த நரி நின்றுட்டு இருக்கும்போது பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. அதை கேட்டதும் நரிக்கு பயமும் கவலையும் உண்டாகுது. ஐயோ, உயிருக்கு ஆபத்து வந்துட்டே, யார் இப்படி சத்தம் போடுறாங்க, அது என்ன மிருகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு யோசித்தபடி இங்கும் அங்கும் பார்க்குது. மலை போல பெரியசா இருக்கிற அந்த போர் முரசை பார்த்ததும் இதிலிருந்து சத்தம் இப்படி வருது, இது தானா வருதா இல்லை யாராச்சும் உண்டாக்குறாங்களா அப்படின்னு யோசிக்குது. அப்போ காற்று வீசி நாணலோட நுனிகள் அந்த போர் முரசில் படும்போது சத்தம் கிளம்பும். அதுக்கப்புறம் சத்தம் அடங்கிரும். நிறைய அதை பார்த்துடுச்சு. அந்த பெரிய போர் முரசுக்கு சுயமான சக்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அதுக்கு பக்கத்தில் போகுது. ரொம்ப உற்சாகத்தோட அந்த பேரிகையோட 2 பக்கங்கள்லையும் அடித்து பார்க்குது. அதுக்கு சந்தோஷம். ஆஹா, ரொம்ப நேரம் கழிச்சு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குது. சத்தியமாக இதில் நிறைய கொழுப்பும் மாமிசமும் இருக்கும் அப்படின்னு அந்த நெறி நினைக்குது. உடனே அந்த போர் முரசோட ஒரு பக்கத்தை குடஞ்சி உள்ளே போய் பார்க்குது. அந்த போர் முரசோட தோல் கெட்டியாக இருந்தாலும் நல்ல வேலையா நரியோட பல்லு உடையலை. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அதில் வெறும் தோலும் அந்த மர குச்சிகளுமா தான் இருக்குது. இதை பார்த்த அந்த நரி ஏமாற்றமாகி, இது கொழுப்பும் மாமிசமும் நிறைஞ்சதுன்னு நினச்சேன், உள்ளே பார்த்தா வெறும் தோலும் குச்சிகளையும் தான் கண்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதனால தான் சத்தத்தை கேட்டு கலக்கம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுது தமனகன். என்னோட பரிவாரங்கள் பயந்து கலக்கம் கொண்டு ஓட பார்க்குது. தைரியம் சொல்லி இருக்க வைப்பது எப்படி? அரசே, அது அவங்களோட குற்றம் இல்லை. எஜமானர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏவலாளர்கள் வந்து சேருவாங்க. நான் போய் அந்த விலங்கை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் தைரியமாக இங்கேயே இருங்க. திரும்பி வந்த பிறகு நாம் என்ன பண்ணலான்னு யோசித்து பண்ணலாம். கேட்ட பிங்களகன், என்ன, நீ அங்கே போகவா விரும்புகிற? அரசன் கட்டளை போடும்போது இது சரி இது சரியில்லை அப்படின்னு ஒரு நல்ல வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். எஜமானர் கட்டளை போட்டார்னா நல்ல வேலைக்காரன் பயப்படவே மாட்டான். எரியிற நெருப்பில் இறங்க சொன்னாலும் விருப்பத்தோட இறங்க தயாராகிடுவான். கடலை கடக்க சொன்னாலும் சந்தோஷத்தோட கடக்க முயற்சி செய்வான். அரசனோட கட்டளையை கேட்டு இது எளிய விஷயம், இது கடினமான விஷயம் அப்படின்னு எடுத்து கூறிட்டு இருக்கிற வேலைக்காரனை அரசன் தன்னோட அமைச்சனாக்க மாட்டான். நல்லது, அப்படின்னா நீ போய் வா, உன்னோட காரியம் வெற்றி ஆகட்டும். அந்த தமனகன் சிங்கத்தை வணங்கிட்டு அந்த சஞ்சீவிகனுடைய சத்தம் வர திசையை நோக்கி நடந்து போகுது. அவன் போனப்புறம் பிங்களகன் யோசிக்க ஆரம்பிக்குது. என் மனசில் இருக்கிறத அவனுக்கு சொல்லிட்டேன், அப்படி செய்கிறது சரியில்லை. 2 பேர்கிட்ட கைக்கூலி வாங்க நினச்சோ இல்லை அவனை வேலையிலேருந்து நீக்கிட்டாலோ என்ன, ஒருவேளை இவன் வேற யாருக்கிட்டையாவது காட்டி கொடுத்துருவானோ அப்படின்னு யோசிக்கிறான் பிங்களகன். அது மட்டும் இல்லை, ஒரு பழமொழி அவனுக்கு ஞாபகம் வருது. ஒருத்தனை அரசன் முதல்ல நல்ல கௌரவப்படுத்தி அதுக்கப்புறம் கண்ணிய குறைவா நடத்தினா அவன் நல்ல குலத்தில் பிறந்தவனானாலும் அரசனை ஒழிக்கவே அவன் ஆசையோடு இருப்பான். அதனால அவனோட நோக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுவோம். நம்மளை கொல்றதுக்காக அந்த மிருகத்தை தமனகன் கூட்டிட்டு வந்தாலும் வரலாம். ஒருவேளை ஈஸியாக எதையுமே நம்புகிற ஒரு பலசாலியை ஒரு பலவீனனும் ஜெயிச்சிடுவான். அப்படி எளிதாக எந்த விஷயத்தையும் நம்பாத ஒரு ஆள் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் ஒரு பலசாலியால் அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பிங்களகன் வேற இடம் போகுது. தமனகன் போன வழியை பார்த்துக்கிட்டே தன்னந்த ஞான் நின்றுட்டு இருக்குது. நேரத்தில் சஞ்சீவிகன் பக்கத்தில் போன அந்த தமனகன் அது வெறும் எரும மாடு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது, இந்த எருதை பயன்படுத்தி சண்டை போட்டோ சமாதானம் செஞ்சோ பிங்களகனை நான் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்குது. அரசன் தொடர்ந்து சங்கடங்களில் அகப்பட்டு கொண்டால்தான் அமைச்சர்கள் நன்மை அடைகிறாங்க. அதனால தான் எப்போது பார்த்தாலும் அரசனுக்கு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அமைச்சர்கள் ஆசைப்படுறாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவன் மருத்துவனை தேடமாட்டான். அதே போல் சங்கடங்கள் இல்லாத அரசன் அமைச்சனை நாடுவதில்லை. இப்படி நினச்சிக்கிட்டே தமனகன் பிங்களகன்கிட்ட திரும்ப போகுது. பிங்களகன் அதை பார்த்ததும் தன்னோட முகபாவத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு முன்னாடி மாதிரியே கம்பீரமாக நிற்குது. நண்பனே,
அந்த மிருகத்தை பார்த்தியா? ஆமாம், உங்களோட அருளால் பார்த்தேன். உண்மையாவா? ஆமாம், உண்மையாத்தான். நான் உங்ககிட்ட மாற்றி சொல்வேனா? சின்ன பொய்யா இருந்தாலும் அது அரசனுக்கு முன்னாடி சொல்லுகிறவன் கும்பிடுற சாமிக்கும் குருவுக்கும் அழிவு உண்டாகும். அரசனை தெய்வம் போல மதிக்கணும் அப்படின்னு பண்டைய முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அரசன்கிட்ட பொய் சொல்லவே கூடாது. அரசனுக்கும் சாமிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு உண்டான பலனை அரசன் அப்போதே கொடுப்பான், தெய்வமோ கடைசியில் தான் கொடுக்கும். சரி, நீ உண்மையிலேயே அதை பார்த்ததாகவே இருக்கட்டும். எளியவங்க கிட்ட பெரியோர்கள் கோபம் அடைய மாட்டாங்க. வளைஞ்சி குனியும் நாணலை சூறை காற்று பிடுங்கி எறிகிறது கிடையாது. ஓங்கி வளர்ந்துருக்கக்கூடிய மரங்களை தான் அது வேரோட சாய்க்குது. அதுபோல பெரியவங்க கிட்ட தான் அவங்களோட வலிமையை காட்டுவாங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏச்ச இதுக்கு வளர்த்துக்கிட்டு அந்த மிருகத்தையே உங்ககிட்ட வந்து நிப்பாட்டட்டுமா? இதை கேட்டதும் பிங்களகனோட முகம் மகிழ்ச்சியால் மலருது. அழைச்சி வர்றதான் சரி அப்படிங்கிற பாவனையில் திருப்தியோடு இருக்குது. தமனகன் உடனே திரும்பி போய் சஞ்சீவனை பார்த்து, கொடியேறுதே வாங்க, உடம்புல பயமே இல்லாமல் ஏன் இப்படி அடிக்கடி கத்துற? என்னோட எஜமா பிங்களகன் உன் மேலே கோவத்தில் இருக்கிறாரு. இதை கேட்டதும் அந்த சஞ்சீவிகன், நண்பா, யார் அந்த பிங்களகன்? என்ன எஜமானர் பிங்களகனை உனக்கு தெரியாதா? உனக்கு உண்டாக போகிற கதியிலிருந்து நீ யார் அவருன்னு தெரிஞ்சுக்குவ. எல்லா மிருகங்களும் அவரை சுற்றி நின்று வணங்குது. மிகுந்த வலிமையோட இந்த காட்டுக்கும் மிருகங்களுக்கும் அரசராக இருந்து ஆட்சி செய்கிறாரு. பிங்களகன் அப்படிங்கிற பெயருடைய சிங்கம் அகன்று விரிந்த அந்த ஆலமரத்தோட அடியில் அவர் வசிக்கிறாரு. இதை கேட்டதும் நான் செத்தேன் அப்படின்னு பயந்து போன சஞ்சீவிகன், நண்பரே, நீங்கள் கருணையுடையவராகவும் வாக்கு சாதுரியம் உள்ளவராகவும் காணப்படுறீங்க. என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதுதான் சரி, அதுதான் நியாயம். பூமிக்கு ஒரு எல்லை உண்டு, கடலுக்கும் மலைக்கும் கூட எல்லை உண்டு. ஆனால் அரசனோட எண்ணங்கள் எப்படிப்பட்டவை, யாரை பற்றியவை, எதை பற்றியவை அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லையே கிடையாது. அதனால் முதல்ல நான் போய் அவர்கிட்ட எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டுட்டு வர்றேன். இதுவரை நீ இங்கேயே இரு. அதுக்கப்புறம் தமனகன் பிங்களகன் கிட்ட போய், அரசே, அது மண்ணுலகத்தை சேர்ந்த மிருகம் அல்ல, சிவபெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்குது. அதை நான் விசாரித்தப்போ சிவபெருமான் என்கிட்ட மகிழ்ச்சி அடைந்து புல் மேய்வதற்காக யமுனை நதிக்கரையில் என்ன அனுப்பியிருக்கிறாரு. சுருக்கமாக சொன்னால், நான் விளையாடுறதுக்காக இந்த காட்டையே எனக்கு சிவபெருமான் கொடுத்துருக்காரு அப்படின்னு அது சொல்லுது. இதை கேட்ட பிங்களகன் பயந்து, ஆஹா, இப்பொழுதுதான் புரியுது. சிவபெருமான் அருள் இல்லாட்டா மனுஷ வாசனையே இல்லாத இந்த காட்டில் புல் மேய்ஞ்சபடி அது கத்திக்கிட்டு இருக்கு தெரியாது. சரி, நீ அதுகிட்ட என்ன சொன்ன? அரசே, நான் சொன்னேன், இந்த காடு சண்டி தேவியோட வாகனமான பிங்களகனுடையது. அதனால் அவருடைய விருந்தினராக நீங்கள் வந்திருக்கீங்க. சகோதர வாஞ்சையோடு அவர் கூட இருந்து குடித்து வேலை செஞ்சு விளையாடி ஒரே இடத்துல காலம் கழிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சு உங்ககிட்ட அடைக்கலமாக வரலாம் அப்படின்னு சொன்னார். இனி அதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப நல்லது அருமை நண்பனே, நீ புத்திசாலி. என்னுடைய மனநிலையை அறிஞ்சு பேசியிருக்கிற. அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன். ஆனால் என் விஷயத்தில் ஒரு உறுதிமொழி வாங்கிக்க. அதுக்கப்புறம் உடனே அவரை கூட்டிட்டு வா. நேர்மையோடு நடக்கிறது, உறுதியோடு இருக்கிறது, சோதனையில் தேறி இருக்கிறது, பளபளப்பா பிரகாசிக்கிறது ஆகிய 4 பண்புகளும் உடைய அமைச்சர்களே அரசாட்சி நடத்த தகுதி உடையவர்கள். வீட்டுக்கு தூண்கள் எப்படியோ அப்படியே அரசுக்கும் தூண்கள் அவங்க தான். நட்பு முறிஞ்சப்போ அதை சீர்படுத்தி இணைத்து வைக்கிறதுல அமைச்சரோட அறிவு வெளிப்படுது. கொடிய நோய் உண்டாகும் போது ஒரு மருத்துவனோட அறிவு வெளியே வரும். நெருக்கடி இல்லாத நேரத்தில் எல்லோரும் அறிவாளிகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். இதை கேட்டுட்டு சஞ்சீவிகனை காணப்போன தமனகன் வழியில் யோசிக்க ஆரம்பிக்குது. ஆஹா, அரசர் என் மீது கருணையோட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்கிறத தட்டாமல் கேட்பாரு. என்னை காட்டிலும் அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. குளிர் காயறதுக்கு நெருப்பு கிடைக்கிறது மாதிரி பிரியமானவர்களை காண்பது, பால் சோறு உண்பது, அரசனிடம் பரிசு பெறுவது, இந்த 4 அமிர்தத்துக்கு இணையானவை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் சஞ்சீவிகனை பார்த்து தமனகன் மரியாதையா, நண்பனே, உன்னை பற்றி எடுத்து கூறி அரசரை திருப்திப்படுத்தி வச்சிருக்கிறேன். உனக்கு ஒரு அடைக்கலம் தந்திருக்கிறாரு. இனி நீ கவலை இல்லாமல் அவர்கிட்ட வரலாம். ஆனால் அரசரோட அபிமானத்தை நீ வாங்கின அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கணும். கர்வத்தோட நீ என்ன அதிகாரம் செய்யக்கூடாது. நானும் உன்னோடு சேர்ந்து அமைச்சர் பதவி வாங்கி ராஜ்யத்தை கொஞ்சம் நிர்வகிச்சுக்கிட்டு வருவேன். 2 பேரும் சேர்ந்து அந்த ராஜ்ய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாம். அதர்மத்தால் பாவங்கள் குவிகிறது மாதிரி அரசன்கிட்ட சக்திகள் அதிகமாக கிடக்குது. அதனால் அரசன் ஒருத்தனை தான் ஆதரித்து வெகுமதி கொடுத்து பாராட்டுறான்.
இன்னொருத்தனுக்கு தண்டனை கொடுத்து துன்பப்படுத்துகிறான், இன்னொருத்தனை ஒரு மிருகத்தை கொல்றது மாதிரி கொன்று விடுறான். அரசனோட ஊழியனை கர்வத்தால் சரியாக நடத்தாதவன் வியாபாரி தந்திலனை போல துன்பப்படுவான் அப்படின்னு சொல்லுது தமனகன். அது எப்படி அப்படின்னு சஞ்சீவிகன் கேட்கவும் தமனகன் கதையை, அதாவது தந்திலன் கதையை சொல்ல ஆரம்பிக்குது.